ஹலோ மக்களே, வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எளிமையான முறையில் சுவையான தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறோம். இதில் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணதும் இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி சென்டரில் மட்டும் தண்டு பகுதியை நீக்கிட்டு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகுத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா கூட ஒரு 1/2 டீஸ்பூனை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாத்திரத்தை மூடி வச்சு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா அந்த தக்காளி நல்லா வெந்து வரணும், அதுக்காக வெயிட் பண்ணுறோம். தக்காளி நல்லா கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தோல் நல்லா சுருங்கி நல்லா வெந்து வந்திருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த நேரத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மறுபடியும் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறோம். பாத்திரம் சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம ஆல்ரெடி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், மெயினான சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே 2-3 கீத்து பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். ஏன்னா இந்த ரசத்துக்கு நம்ம பெரிய வெங்காயம் போட்ட டேஸ்ட் இருக்காது, அதனால சின்ன வெங்காயம் போடுறோம். கூடவே பூண்டு, ஜீரகம், குருமிளகு 3ஐயும் இடித்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு ரொம்ப தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை, மேல் தோல் மட்டும் உரிச்சிட்டு அதை இடித்தா போதும். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வதங்கி வந்ததும் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கிற தக்காளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம அந்த தக்காளி வெந்து இருக்கிற தக்காளி நல்லா கரண்டியிலேயே மசிச்சு விடணும். ஸோ உங்களுக்கு இதில் வீடியோவில் பார்த்தாவே தெரியும், நல்லா மசிச்சு எடுக்கிறாங்க. ஸோ இந்த பதத்துக்கு நீங்களும் மசிச்சு அந்த தக்காளி தண்ணியிலே அந்த தக்காளியை மசிச்சதை ஆட் பண்ணிக்கணும். நல்லா கிளறி விடணும். இந்த தக்காளி ரசத்துக்கு நீங்கள் புளியெல்லாம் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. வெறும் தக்காளியே நம்ம 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கனால நல்ல புளிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னாலும் அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் கட்டி பெருங்காயில் போட்டிருக்கோம். நல்ல கொதி வர ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம தேவையான அளவு கொத்தமல்லியை அதை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூடான சுவையான ரசம் ரெடி.